ஏன்னா ஒரே இடத்துல கண்ட்ரோல் ஆகுது 500 பேர் 600 பேர் 6 மணி மட்டும் தான் கண்ட்ரோல் ஆவாங்க. ஏன்னா அவன் சம்பளம் வாங்குறான். 10 மணின்னா 10 மணி 10 நிமிஷம் முன்னாடி வருவான். ஆனால் நம்ம டிராவல்ஸ் வந்து எல்லாம் டைமுக்கு வந்து சேர்ந்து பெரிய புண்ணியம். ஏன்னா வயசானவங்கெல்லாம் வந்து ஒரு டைமுக்கு வர நம்ம கஷ்டம்தான். சரவண டிராவல்ஸ் எல்லாம் புக் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க யார் என்னன்னு புக் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னார். பார்ப்போம் கேட்டாங்க சொன்னாங்க. இருந்தாலும் புக் பண்ணோம். நான் பல யாத்திரை வருஷத்தில் 20 வருஷம் நம்ம ட்ராவல் தான் பண்ணியிருக்கோம் அதிகமாக. ஆனால் இப்போ வந்து ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணது கம்மி தான். இப்போ வந்து கோயில் குளமும் இப்போ வயசாகிடுச்சு, 60 வயசாகிடுச்சு. இந்த மாதிரி கோயில் குளம் தான் போகணும், வேறு எங்கேயும் போக முடியாது. அதனால் இந்த மாதிரி ட்ராவல்ஸுக்கு நம்ம நன்றி. ஏன்னா 45 பேருக்கு கூட்டம் வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துறாரு. ஒரு சில குறைகள் இருக்கும். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், குணநாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குளம்னு சொன்னார். அந்த குரலுக்கு ஏற்ப எல்லோரும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்தியை விட்டுவிட்டு தொடர வேண்டும் என்று கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்மள அவர் சுத்தி காமிச்ச இடம் எல்லாமே அருமையா நிதானமா அப்படி பேசினவர் சொன்னது மாதிரி கோவப்படாம, ரொம்ப கோவப்பட்டா கூட அவர் அந்த டென்ஷன் எல்லாம் எதுவுமே இல்லாம அனுசரிச்சு நிதானமா. நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்தேன், ரொம்ப தொந்தரவு கொடுத்தேன். எங்க பாப்பா எல்லாத்தையுமே அழகா அனுசரிச்சு எல்லாரையும் வந்து வழி நடத்தினாரு. அதில் எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நமக்கு வந்து நான் வந்து டிராவலுக்கு முன்னாடி கிளம்பும் போது எனக்கு வந்து 2 விஷயம். பாப்பா கூட்டிட்டு வரேன் எப்படி இருக்கும்னு ரொம்ப யோசிச்சேன். ஆனா யோசிக்காம தான் டிக்கெட் புக் பண்ணேன். அதுக்கடுத்து இங்க வந்தவொன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். என்னை விட அவ ரொம்ப என்ஜாய் பண்ணா. சார் எல்லாமே வந்து ரொம்ப அழகா தங்குற இடத்துல இருந்து, எங்களை சுத்தி காமிக்கிற இடத்துல இருந்து, எங்களை வந்து அனுசரிச்சு போறது எல்லாமே அழகா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஃபுல் சாட்டிஸ்ஃபைட், 100%. தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். கிட்டாச்சு பேசுங்க, கிட்ட வச்சுக்கோங்க. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. எல்லாம் கேட்டு அந்த அளவுக்கு அவர் செய்திருக்காரு. அதாவது இது வந்து எதிர்பாராத. நான் 2 தடவை முடிச்சாச்சு. 3ஆவது தடவை வரும். இது 3க்கு இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இதை விட எனக்கு எக்கச்சக்கமான டிராவல்ஸ்லாம் நிறைய போயிருக்கேன், நிறைய சுற்றி இருக்கோம். டிபார்ட்மெண்ட்லாம் தெரியும், எங்கெங்கே சுற்றி எங்கெங்கே போயிருக்கோம். மைசூர்லேருந்து எல்லாமே போயிருக்கோம், பாம்பேக்கோ எல்லாம் போயிருக்கோம். ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து ஒரு திட்டகரமான ஒரு சூழ்நிலையில் அமைந்தது. இப்போ வந்து புக் பண்ணும்போது நான் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அப்போ நான் கோட்டையில் இருக்கோம். எல்லாமே டாக்டர் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே ஏற்பாடு பண்ணாங்க. சரி, அங்கேருந்து கோயம்புத்தூர் தானே கிட்ட போய் பார்க்கலாமா, அங்கே இருக்க ஆஃபீஸ் அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க. வேண்டாம், போயிடலாம், கடல் மேலே வந்து பார்க்க போட்டு நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணி வந்துட்டோம். இப்போ ஒரு சின்ன இது நடந்தது. எல்லாமே முடிச்சுட்டு கூட ஒரு இது வரும்போது அந்த 84 படிக்கட்டு ஏறும் போது எப்படி ஏற முடியும் இல்லைங்க, இந்த படிப்பு இருக்கேன்னு. ஆனால் எப்படி தான் ஏறணும்னு எனக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஈஸியாக முடிச்சுட்டாங்க. கடவுள் அவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள், எல்லா ஆசீர்வாதம் நல்லபடியாக. சார், நான் வந்து இந்த டிராவலர்ஸில் வரும்போது கம்பல் பண்ணி எங்கள் சன்னு தான் அனுப்பிச்சாங்க. என்ன எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து டிராவலர்ஸ்னால் அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் என் பையன் சொன்னாங்க ரொம்ப நாளாக பார்ப்பாங்க, போங்க அப்படின்னு. நான் வந்து சதர்ன் டிராவலர்ஸில் ஒரு வாட்டி சார்தாம் போயிருக்கேன். சார்தாம் போகும்போது என்னாச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட்ல தான் டிஃபரெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லாஸ்ட்ல வந்து ஐசீனிக் இல்லாமல் போயிடுச்சு. முடியிற ஸ்டேஜில் ஐசீனிக் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இது அந்த மாதிரி இல்லை. நம்ம எந்த டைமில் போனால் டிஃபன் இருக்குது, ஐசீனிக் வந்து ப்ராப்ளமே இல்லாமல் இருந்தது. இதுதான் நான் மெயினாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து சார்தாம் போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போனாங்க. அதை வந்து கைடு வந்து 1% வரைக்கும் தான் அவர் மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு அவரால். அதுக்கப்புறமா அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால்
எல்லாம் சேஃபா வந்துட்டாங்க, ஃப்ளைட்ல போனாங்க, ட்ரெயின்ல போங்க. ஆனா அந்த ஐசிடிக்கு வந்து கடைசி வரைக்கும் அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐசிடிக்கா இருக்கிறது, அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் இல்லாம எல்லாருக்கும் ஈக்குவலா வந்து டிஃபன் எல்லாம் வந்து பேர் பண்றது, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரயில்வேஸ்ல இருந்து நிறைய ஊர் பார்த்துருக்கேன், மோஸ்ட் பார்த்தாச்சு. ஏன்னா இது வந்து இனிமேல பையன் சொல்றாங்க, நீங்க ரயில்வே பாஸ் பக்கத்துல வச்சிருமா, இனிமேல ஃபிளைட்ல ஏதாவது போனோம், இனிமேல சம்பாதிச்சது போதும் அப்படின்னு சொல்றாங்க. என் பையன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இப்ப நேபாள் போனோம்னா அடுத்த வாரமே போங்கன்னு சொல்றாங்க. எங்க சார் நான் இப்ப வர முடியாதுன்னு சொல்றாரு. அதனால அடுத்த ட்ரிப்ப வந்து நான் கச்சிதமா நேபாள் போகணும். நல்லா நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன். சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி நல்லா ஆனா மினிமம் 50க்கு மேல கூட்டி போனா கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். இது வந்து கரெக்டா இருக்குது, இந்த அமௌண்ட், இந்த ஆளுங்கள் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் கோஆபரேஷனா இருந்தாங்க, எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா வேற இருந்தாங்க. அதுதான் மெயின். ஆளாளுக்கு சம்பந்தம் இல்லாம நாங்க வந்து அந்த சதன் டிராவல்ஸ்ல போகும்போது ஒரு சண்டையே நடந்துச்சு. டிஃபன்ல வந்து ஏதோ பூச்சி வருது, அது வருது, காத்து வருது, அது இதுன்னு. அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு நல்ல நல்ல சாப்பாடு போட்டிருக்கீங்க. வெரி குட். அது வந்து நான் வந்து நிறைய போயிருக்கேன். ஒரு இல்ல, நான் ஆல்மோஸ்ட் இந்தியா பார்த்தாச்சு. ஆனா கூட இனிமேல ட்ரெயின்ல போறதெல்லாம் பெரிய நான் ரயில்வே ஆனா கூட இனிமேல ட்ரெயின்ல போறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த ஓரளவுக்கு செட்டில் ஆன அப்புறமா பையன்கள் எல்லாம் ஒத்துக்கல, ட்ரெயின்ல போனது போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நேபாள் வேணும், துவாரகா, அது 2 தான் மெயினா நான் பார்க்கணும்னு விரும்புறேன். தேங்க்ஸ் பா. எல்லாரும் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. நாங்களும் எல்லாரோட சேர்ந்துதான் இருந்தது. ஆனா இத வந்து தெலுங்கு, தமிழ் எல்லாம் சேர்ந்துதான் பேசியிருந்தாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். ரொம்ப